ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு மசாலா சேர்த்து இந்த பீன்ஸ் பொரியல் நம்ம பண்ண போகிறோம். 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்து வச்சுருங்க. ஒரு 250 கிராம் பீன்ஸு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பீன்ஸ் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். இப்போ நல்லா செவக்கட்டும். இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் செவந்து வந்தோடனே அடுத்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு இந்த பீன்ஸ் பொரியல் வச்சுக்கலாம். அதே மாதிரி சாம்பாருக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, எல்லாத்துக்குமே தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து டீப்பாக ஃப்ரை ஆகணும்ல, ஆனால் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சாதத்துக்கு வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய் போட்டுடலாம். பீன்ஸு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட்டும் கையோடு போட்டுடலாம். உப்பும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணியை தெளித்து வேக வச்சிடலாம். சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ தண்ணி தெளித்தாச்சு. ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம். இப்போது ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிடலாம். இப்போ எடுத்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டுறாதீங்க. அப்பப்போ எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது அப்படியே வேகட்டும். பக்கத்து கேஸ் ஸ்டவ்வில் போட்டுக்கலாம். இன்னும் எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாம். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு 2 பத்து தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதை போட்டு நல்லா, அவ்வளோதான். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சி காய் வெந்ததுக்கப்புறம் மேலே போட்டோம்னா சூப்பரான ஒரு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கு. இப்போ அதை அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை இது மாதிரி செய்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையும் உடச்சி ஊற்றி செய்யலாம், தேங்காய் மட்டும் போட்டு செய்யலாம். சரி, ஒரு முறை செய்து பாருங்கள். இதுவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். சூப்பரான பீன்ஸ் மசாலா பொரியல். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
பாருங்கள் பீன்ஸ் மசாலா போட்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இது எல்லா சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். புளி சாதம், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம். ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.